மேம் வணக்கம் மேம். வணக்கம். ஏற்கனவே 2 தொகுதிகளாக நம்ம வீடியோ போட்டுட்டோம். அதாவது குத்தூசி மருத்துவம்னா என்ன, குத்தூசி மருத்துவத்தை யார் படிக்கலாம், எவ்வளோ நாள் படிக்க நேரிடும், என்ன வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். சரி, இன்றைக்கி 3வது தொகுப்பில் நம்ம என்ன கேட்கலான் இருக்கேன்னா, வயதானவர்களுக்கு வரக்கூடிய நோயை அவர்களாகவே சரி செய்ய நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நல்ல கேள்வி. நான் ரொம்ப இதுக்கு கரெக்டாக நான் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வயதானவர்களுக்கோட ஹோம் நிறைய பெருகிட்டு இருக்கா. ஆமாம், அனாதை இல்லங்கள் பெருகிட்டு இருக்கு. நம்ம என்ன ஆசைப்படணும்னா, ஒரு அம்மாவா ஒரு வயதான லேடியாக நான் என்ன ஆசைப்படணும்னா, என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் என் பிள்ளைகளோடு இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் இதுவே நான் ஒரு நோயாளி இல்லாமல் இருந்தால் என்னுடைய பிள்ளைகள் என்னை பக்கத்திலே வச்சுக்குவாங்க. நோயாளியாக இருந்தால் இப்போ எந்த பிள்ளைகளுமே பேரண்ட்ஸை வச்சுக்கிறதுக்கு விரும்புறதில்லை. அதனால தான் நிறைய ஹோம் பெருகிட்டு போகுது. அது உங்களுக்கும் தெரியும். என்னுடைய நோக்கம் என்னென்னா, ஒவ்வொரு வயசானவங்களுக்கும் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற அட்டெண்டர் அல்லது அவங்களுக்கு வரக்கூடிய நோய் எப்படின்னா, மேக்சிமம் நான் என்ன நோட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 10 நோய் நோட் பண்ணியிருக்கேன். இந்த 10 நோய்க்குள்ள வறுமை புள்ளிகளை ஒரு வயசானவங்க 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 கூட இருக்கலாம். அவங்க கைக்கு எட்ட தூரத்தில் மட்டும்தான் அந்த வறுமை புள்ளி இருக்கிறது. அதுதான் மேல். அவங்க தேட வேண்டாம், கண்டுபிடிக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நான் சொல்றதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, என்னட்ட வர நோயாளிக்கு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வைப்பேன். எந்த நோய்க்கு எந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டினா அவங்களே சரி பண்ணிக்கிடுவாங்களே அப்படிங்கிற நோக்கத்தில் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வயசானவங்களுக்கு வரக்கூடிய நோய் முதல்ல வர்றது என்னன்னா, மலச்சிக்கல் வரும் அவங்களுக்கு. அப்போ அந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு பெரிய என்ன தொந்தரவு வரும்னா, மூட்டில் வலி வரும். அந்த ரெண்டுக்குமே நேரடி கனெக்ஷன் இருக்கு. எப்படி லேடிஸ்க்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்தால் மூட்டில் வலி வரும், அதே மாதிரி மலச்சிக்கல் இருந்தால் மூட்டில் வலி வரும். அப்போ மலச்சிக்கல் அவங்களே சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு 3 இடம் இருக்குது. நான் அந்த லொக்கேஷனை மட்டும் காமிக்கிறேன், நீங்கள் முடிஞ்சால் அதை ஷூட் பண்ணுங்கள். மெயினாக எப்படின்னா, இந்த இடத்துல இதுதான் மூலம்னு சொல்கிறேன். மலைவாசலுக்குள்ள ஆதி மூலம்னா இதுதான் ஒன்று. அதே இது மலைவாசல் மூலம். இந்த இடத்துல அவங்க ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணால் வெளியே போகணுங்கிற எண்ணம் வரும். ரெண்டாவது எப்படின்னா, நைட்டு உணவை அவங்க மாற்றித்தான் ஆகணும். என்னதான் அக்குபஞ்சர் இருந்தாலும் இரவு உணவை மாற்றிக்கிட்டு ஒரு 300 ml நல்ல ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு படுத்தாங்கன்னா காலையில் ஃப்ரீயாக மோஷன் போகும். ஒன்று. ரெண்டாவது எப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த இடத்துல அமைக்க பிடிக்கும்போது மோஷன் ஃப்ரீ ஆகும். மூணாவது எப்படின்னா, இந்த ஒரு இடம் இருக்கும். இது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பு. கழிவுகளை வெளியேற்ற உறுப்பு. அது சளியாக இருக்கலாம், மோஷனாக இருக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனை. அப்போ இதெல்லாம் அவங்க பண்ணுறது கஷ்டம் இல்லை. பார்த்தீங்களா, ஈஸியாக அவங்களே பண்ணிக்குவாங்க. 2 நாள் 3 நாள் முயற்சி பண்ணுங்க, நான் தானாக சரியாகும். அதே மாதிரி இந்த மலச்சிக்கலுக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னா 5 to 7க்குள்ளே மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு அந்த 5 to 7க்குள்ளே பாத்ரூம் போனாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும். ரெண்டாவது எப்படின்னா, வயசானவங்களுக்கு வர்றது தலை சுத்தல் வரும். இன்னைக்கு தலை சுத்தல் லம்பி கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப் அதோட முடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன மருத்துவம் பார்த்தாலும் அவங்களுடைய உடம்பு ஏற்றுக்கொள்ளாது. அப்போ தலை சுத்துது அப்படின்னா நம்ம வாயை திறந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்ட் ஓபன் பண்ணும்போது வரும். இந்த இடத்த இப்படி ரொட்டேட் பண்ணிக்கணும். இது உடனடி அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ தலை சுத்தல் வந்த பிறகுதான் பண்ணணுமான்னு இல்லை, தலை சுத்தல் வர முன்னாடியும் அவங்க பண்ணிக்கலாம். மூணாவது வரக்கூடிய பெரிய நோய் என்ன தெரியுமா? கால் எரிச்சல் அல்லது காலில் மதம். சரிங்களா? அப்போ அதுக்கு காலில் ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணலான்னா, கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அந்த பாயிண்ட்டை அவங்க லொக்கேட் பண்ணலாம். வேணுங்கிறவங்க நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மூணாவது எப்படின்னா, சாப்பிட்ட உடனே பாத்ரூம் அது நிறைய பேருக்கு அந்த மலை வாசல் சுருங்காதுல என்னன்னா, காற்று போனாலும் சத்தம் கேட்கும். பாத்ரூம் போகணும்னு நினைக்கிறப்பவே பாத்ரூம் துணியில எல்லாம் ஆக்கிடுவாங்க. இதனாலேயே அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஏற்றுக்கொள்றது இல்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா விஷயம் நான் சொல்லி கொடுக்கணும், காமிக்கணும். அந்த மக்களுக்கு எதாவது பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி தான் சுகருங்கிறது நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் சொல்லியிருக்கேன். சுகருங்கிறது நோய் இல்லை, அது மன அழுத்தத்தினால் வரக்கூடிய பிரச்சனை.
கல்லீரல் மண்ணீரல் சரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சரி. சுகர் சரி. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 10 நோய் மட்டும் நான் அதை தனியாக கூட நான் தனியாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அந்த பாயிண்ட்ஸை கூட நான் உங்களுக்கு கண்டிப்பா, சொல்லிக் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா நம்மளால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். அது மாதிரி தூக்கம் வராது. தூக்கம் வராது. சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 45 வயசுலேயே தூக்கம், உங்களை மாதிரி பசங்களே தூக்கம் இல்லைன்றாங்க. கேட்டால் நானும் டென்ஷனாக தான் இருக்கிறேன்றாங்க. அப்போ தூக்கத்துக்கு என்ன செய்யணும்? நல்ல ஷார்ப்பாக உள்ள சீப் இருக்கு இல்லைங்களா, ஷார்ப்பாக இருக்கும். அதை தூங்குறது கொஞ்சம் முன்னாடி நல்லா தலையை வாரிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்போல்லாம் யாரும் யாருக்கு புருஷன் பண்ணி கூட தலையை வாரி கொடுக்கறது இல்லை. அந்த காலமெல்லாம் மாறிடுச்சு. அதனால் அவங்களே அவங்கள சரி பண்ணிக்கிடணும்னா என்ன சார், அந்த ஷார்ப்பாக உள்ள சீப்பை கொஞ்ச நேரம் தலையை சீவினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக. ஓகே. ஏன்னா அதுக்குள்ள பாயிண்ட் எல்லாம் உச்சியில் இருக்கு. அது அவங்களுக்கு பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க சீப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. புரியுதா தம்பி? புரியுது மேம். நன்றி. நன்றி.